அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மலைக்கு போகணுன்னாலே ஊட்டியும் கொடைக்கானலும் மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இந்த இடம் ஒரு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம். சேலம் பக்கத்தில் இருக்கிற ஏற்காடு மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மலை ஒரு சின்ன மலையாக இருக்க 4970 ஹைட் இந்த மலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஊட்டி அளவுக்கு நம்மளால் அந்த சில்னஸ் பார்க்க முடியலனாலும் கூட ஒரு ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே பொருத்தமான இடம்னு சொல்லலாம். ஒரு சின்ன அளவில் ஒரு மலை, ஒரு 20 கொண்டை ஊசி வளைவு இருக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் மலை ஏறுறதுக்கான அந்த ஜேர்னியோட ஃபீலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மலைக்கு மேலே போனீங்கன்னா வழக்கமாக இருக்கிற ஒரு லேக் வியூ இருக்குது, உங்களுக்கு பார்க் இருக்குது, ரோஸ் கார்டன் இருக்குது. அதே போல் ஒரு சின்ன பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா அவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கான அந்த பீக்கு பேர்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் நிறைய அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் முழுமையான நல்ல சீசனுன்னு சொன்னிங்கன்னா அந்த செப்டம்பர், அக்டோபர், அதுலேருந்து அந்த ஜனவரி வரைக்கும் இருக்கும். இப்போ சம்மர்ன்றதுனால ஒரு கொஞ்சம் ட்ரை லேண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு குறைஞ்ச அளவில் நம்மளுக்கு அந்த மலைப்பகுதியான அந்த சில்னஸை உணர முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 டே ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாள் அவுட்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சேலம் பக்கத்தில் இருக்கிற ஏற்காடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வரலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா மாலை 6 மணிக்குள்ளவே நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய எல்லா இடங்களையுமே பார்த்துட முடியும். கண்டிப்பாக ಇವೆಲ್ಲ ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಇದು ಸರ್. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ನಿಮಗೆ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಆಗ್ತಿರೋದು ಮಸ್ತಾಗಿದೆ. நாம் இந்த ஏற்காடு போகணும்னு முடிவு பண்ண பிறகு நம்மளுடைய நண்பரோடு சேர்ந்து பெங்களூர்லேருந்து சேலத்தை நோக்கி இந்த ரொம்பவே ஆபத்தான மலைப்பகுதின்னு சொல்லப்படுற இந்த தொப்பூர் மலைப்பகுதி வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். இது தமிழ்நாட்டில் ரொம்பவே ஆபத்தான ஒரு மலைப்பகுதின்னு சொல்லலாம். இங்கே நிறைய விபத்துகள் நடக்கும். இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்பவே பள்ளத்தாக்கு நிறைஞ்ச ஒரு மலையாக பார்க்கப்படுது. நீங்கள் கிருஷ்ணகிரி தாண்டி ஒரு டோல் வரும். அந்த டோலை தாண்டி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பகுதி. அது ரொம்பவே பள்ளமாக இருக்கும். இங்கே வர அத்தனை கனரக வாகனங்களும் பார்த்தீங்கன்னா மெதுவாக வரணும்னு சொல்லி அவங்க செக் போஸ்ட்டே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வண்டியும் நிதானமாக போங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான இடம். இந்த இடத்துல 770 கோடி மதிப்பில் ஒரு பெரிய மேம்பாலங்களை கட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது இந்த மேம்பாலம் எல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு இந்த விபத்துகள் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பப்படுறேன். நடந்ததுன்னா ரொம்பவே மகிழ்ச்சி. அப்படியே சேலம் சேலத்திலிருந்து சேர்வராயன் மலை இருக்கிற அந்த ஏற்காடு பகுதியை நோக்கி நம்ம பயணிச்சோம். ஸோ இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அந்த ஏற்காடு மலை இருக்கு. இந்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. இந்த 20 கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் ஒரு 20 கவிஞர்களுடைய அந்த பெயர்களை இந்த மலைப்பகுதிக்கு வச்சிருப்பாங்க. இது ஏலகிரி மலையில நம்ம பார்த்த அதே மாதிரி தான் இந்த மலைகளுக்கும் பெயர்களை வச்சிருப்பாங்க. நம்ம ஏற்காடு வந்ததும் நேராக நம்ம முன்பதிவு செய்து வச்சுருந்த கோல்டன் பேரடைஸ்ன்ற விடுதியில் அறை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இல்லை அதிலே தான் ಅದಕ್ಕೆ ಅದು ಅವರು ಮಾಡಿಲ್ಲ. ஒரு நாள் கட்டணும்.
பனை நுங்கு வெயில் காலங்களுக்கு ரொம்பவே கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவுன்னே சொல்லலாம். அது அந்த பதநீர் போட்டு கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம அந்த ஏற்காடோட அந்த ஜங்ஷனுக்கு வந்து மதிய உணவை சாப்பிட்டுட்டு முதல்ல வந்த இடம் தான் இந்த லேக்கு. ஏற்காடில் ஒரு பிரைமரியான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஏற்காடு லேக்கு. நாம் நிறைய நேரங்களில் இந்த போட்டெல்லாம் வந்து பயணிச்சிருக்கிறதுனால இந்த முறை நாங்கள் எதுவும் பயணிக்கல, ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம போன இடம் தான் இந்த பீக்கு பார்க்கு. ஏற்காடுலேயே இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன், அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வந்து ஏற்காடில் இருக்கிற இந்த பீக்கு பேர்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு முழுமையாக காட்டுறேன். நம்மளோட சார் வந்திருக்கார், விக்கெட் சார். ஹலோ, ஹாய். தமிழில் பேசுங்க சார். தமிழ் வரதில்லை. சரி, போகலாம், உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பீக்கு பார்க்கோட என்ட்ரி டிக்கெட்டு பெரியவங்களுக்கு 300 சின்ன பசங்களுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதனுடைய டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மாலை 5:30 வரைக்கும் இருக்குது. இது வந்து வீக் டேஸில் மட்டும். வீக் எண்டில் பார்த்திங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த பார்க்குக்குள்ளே நுழைஞ்சோம்னா நிறைய வந்து விலங்குகள், வெளிநாட்டு விலங்குகளும் இருக்குது, அதே போல் நம்ம இந்திய விலங்குகளும் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்றது எனக்கு நிச்சயமாக தெரியல. நான் பொதுவாக இந்த மாதிரியான பார்க்குகளுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது நம்ம ஏலகிரியில் வந்து ஃபண்டரா பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது, பெங்களூரில் வந்து பிராணி பெட் செஞ்சுரின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. அவங்கள கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய விலங்குகள் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து வளர்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி வேறு ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்றது நிச்சயமாக எனக்கு தெரியல. இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பறவைகளுடைய அந்த கூடு இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் நிறைய பறவைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாங்களா? கிளி ತಗೊಳ್ಳಿ ಸರ್, ಫೀಡ್ ಮಾಡಿ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಬಂದು ನಿಮ್ಮ ಕೈ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ತಿನ್ನುತ್ತೆ ಸರ್. ಅಂದರೆ ನೀವೇನು ಇದು ನೋಡಿಲ್ವಾ?
ಮೈಯೆಲ್ಲ ಜೀವ ಅಂತದೆ. ವಿಡಿಯೋ ಇದು ಹಿಂಗೆ ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಇದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಇದು ತಗೊಳ್ಳಿ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಸರ್, ಬನ್ನಿ ಸರ್, ಹತ್ರದಲ್ಲಿ ಬನ್ನಿ. ಇದರಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. ಖಾಲಿ ஆயிடுச்சா? அவ்வளோதான் சார், ரெண்டாவது கொடுக்க மாட்டாங்களா? ಮತ್ತೆ ಕೊಡಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ರಲ್ಲ ಸರ್. ಖಾಲಿ ಆಯಿடுச்சு. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡಿ. ಇದು ನೋಡಿ ಸರ್, ಕಲರು ಹಾಂ, ಅದೇನು ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಮಾತಾಡ್ತಿದ್ಯಾ ಜಗಳಾಡ್ತಿದ್ಯಾ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. ಹಂಗಂತೀರಾ? ನೋಡಿ ನೋಡಿ ನೋಡಿ, ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಸರ್, ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಸರ್. ವಾ ಸರ್, ಸರ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಫೋನ್ ತೆಗಿತಾ ಇದೆ. ಇವೆಲ್ಲ ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಇದು ಸರ್. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ನಿಮಗೆ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಆಗ್ತಿರೋದು ಮಸ್ತಾಗಿದೆ. ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಫೋಟೋಸ್ ಸಿಗ್ತಾ ಇದೆ. ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಆಗಿತ್ತು. ಆಡಿಗೆ ಕೊಡೋಕ್ಕೆ ನಾನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀನಾ? ಹಾಂ, கொடுக்கலாம்ண்ணா. சரி சரி, ஓகே. அப்படியா? ಸರಿ ಸರ್, ನಾನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀನಾ? ಇಲ್ಲಿ ಕಾಣ್ತಿದ್ಯಾ? ಅಯ್ಯೋ, ಎಲ್ಲ ಇದೇ ತೊಗೊಂಡ್ಬಿಡ್ತದಲ್ಲ. அந்த குழந்தைக்கு மட்டும், நான் சின்னதுக்கு. ಹಾಂ ಸರ್, ಇದು ಅಯ್ಯೋ ಖಚಿತದಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಕಚ್ಚಿ ಎಳಿತದೆ. ಸರ್, ಪುಂಗನೂರು ಕವ್ವಂತೆ.
ತರಲೆ ಮಾತ್ರ ನೋಡಿ ಹೊರಗಡೆ ಬರೋಕ್ಕೆ இது ஆம்ஸ்டர் வெளியில நானே போட்டுட்டேன் ஆம்ஸ்டர் பல்ஸ் அப்புறமேட்டு ஜெர்பியஸ் இது ஜெர்பியஸ் இந்த பீக்கு பார்க்கில் நம்ம ரொம்பவே வந்து எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வெறும் பறவைகள் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து விலங்குகள் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. இது சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடமா இருக்கும். கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லுவேன். நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஆனால் இந்த பீக்கு பார்க்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே பெங்களூரில் இந்த பிராணி பெட் சாங்சுரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்துருப்போம். அதே போல் தான் இதுவும் இருக்கும். அந்த காணொலியை பார்க்காதவங்க அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த இடம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பீக்கு பார்க்கை பார்த்துட்டு அடுத்து வந்த இடம் தான் பக்கோடா வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சின்ன ஒரு மலை பள்ளத்தாக்கு, ஆனாலும் அழகாகவே இருந்தது. ஏன்னா அந்த ஒரு லேசான மழைத்தூறல் வந்து இருந்ததுனால இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதே போல் இந்த ஏற்காடில் லேடி சீட் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குது, ஜென் சீட் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குது, சில்ட்ரன் சீட் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குது. அது போக அண்ணா பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஏற்காடில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஒரு நல்ல சீசனில் வந்திருந்தா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஊட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஓகேன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கிற பூங்காக்களெல்லாம் இன்னும் நல்லா பராமரித்தா இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ வந்திருக்கிற புதிய தமிழ்நாடு அரசு இதை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளோதான், இந்த ஏற்காடுக்கு நம்ம பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். கண்டிப்பாக இந்த காணொலி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.